الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனித்துவங்கள் என்று பார்த்தா சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு இல்லாதது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்கு, அதுதான் தனித்துவம்ங்கிறது. இது ஒவ்வொரு துறையா பார்த்தாக்கா விரிவானது, நாட்கணக்க பேசணும். நான் ஒரு கூரை மட்டும் எடுத்துக்கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் அமைப்பு, அந்த உடல் அமைப்பு மற்றவர்களுடைய உடல்களை விடவும் வித்தியாசமா இருக்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த சப்ஜெக்ட்ல கூட கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், அது இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகு மிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்களை போல ஒரு அழகை யாரிடத்திலும் காண முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த பெருமக்கள், சஹாபா பெருமக்கள் அதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாஸி வஜ்ஹன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய திருமுகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். வ அஹ்ஸனஹு ஹல்கன், அது மட்டுமல்ல படைப்பாலும் அழகிய உடல் அமைப்பை பெற்றிருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போன்று ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுகம் எப்படிங்க இருந்துச்சு? அதுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சூரியனை போன்று இருந்தது, சந்திரனை போன்று இருந்தது என்று சொன்னாங்க. சூரியன் சந்திரன் எப்படி பிரகாசிக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதைத்தான் நாம் மௌலிதிலே ஓதுகிறோம், அந்த ஷம்சுன் அந்த பத்ருன், யா ரசூலல்லாஹ் நீங்கள் சூரியனாக இருக்கிறீர்கள், ஒளி சிந்துகின்ற நிலாவாக இருக்கிறீர்கள் என்று சொல்றோம்ல. இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் இதில் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கிறங்க. மௌலிதிலே நாம் ஓதக்கூடியவைகள் எல்லாம் குர்ஆனிலே ஹதீஸிலே இடம்பெற்றவைகள் அப்படிங்கறதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் இரவு, அது பூரண சந்திரன் இருக்கிற பௌர்ணமி நிலவு, இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். சிவப்பு நிறம் கொண்ட போர்வையை போர்த்திருந்தாங்க. அவ்வளவு அழகாக இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பேரழகை பார்க்கிறேன், அண்ணாந்து பார்க்கிறேன். அங்கே ஒரு நிலா, அதுவும் அழகாக இருக்கிறது. மண்ணிலே ஒரு நிலா, விண்ணிலே ஒரு நிலா, இப்படி மாறி மாறி பார்க்கிறேன். இங்கேயும் அழகு, அங்கேயும் அழகு. எது பேரழகு? ஃபைதன் ஹுவ அஹ்ஸனு இன்தி மினல் கமர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் விண்ணிலே இருக்கிற நிலாவை விடவும் மிக அழகாக இருந்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பேரளவு மிக்கவர்கள் தெரியுமா? கஅன்ன ஷம்ஸ தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி, சூரியன் இவர்களுடைய முகத்திலே தவழ்ந்து செல்கிறதோ என்று நாங்கள் நினைப்போம். அவ்வளவு ஒரு பிரகாசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே இருக்கும். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால தானே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, யா ரசூலல்லாஹ் உங்களை விடவும் பேரழகு மிக்கவரை என் கண்கள் பார்த்ததில்லை. அடுத்து சொன்னாங்க, வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா, யா ரசூலல்லாஹ் உங்களை விடவும் அழகானவரை இந்த மண்ணிலே எந்த தாயும் ஈண்டெடுக்கவில்லை. அப்படிப்பட்ட பேரழகிற்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ் என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இவ்வளவு பேரழகு மிக்கவர்களாக அவர்கள் இருந்ததால் தான் ஒரு கவிஞர் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அழகை பற்றி இவ்வாறு படித்தார். சொன்னால் முடிந்திடுமோ, சொல்வதென்றால் என்றிடுமோ, சொன்னால் முடிந்திடுமோ, சொல்வதென்றால் என்றிடுமோ, அண்ணல் நபி பேரழகை ஆற்றல் மிகும் சொல்லழகை, அண்ணல் நபி பேரழகை ஆற்றல் மிகும் சொல்லழகை, சொன்னால் முடிந்திடுமோ, சொல்வதென்றால் என்றிடுமோ, வெண்ணிலமும் வியப்படையும் வேந்தர் முகம் கண்டுவிட்டு விண்ணகத்து தாரகையும் வெட்கப்படும் பார்த்துவிட்டு என்னவென்றன் என்னவென்று
பேரழகை சொன்னால் முடிந்திடுமோ, சொல்வதென்றால் இயன்றிடுமோ? ஆமாம், 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் அவர்களின் புகழ் பாட முடியும், அவர்களின் புகழ் பாட முடியும், பாடி முடியாது. அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்நாள் எல்லாம் போதாதே வல்ல நபிகளின் புகழ் பாட. அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய அழகு எப்படி இருந்தது? இன்னொரு கவிஞர் படித்தார், சங்கையின் நபிகள் அங்கம் முன்னே தங்கம் ஜொலிப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிறாங்க, தங்கமும் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. அங்கே ஜொலிப்பது எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். தங்கத்தின் ஒளியா மங்கி போயிரும். சங்கை நபிகள் அங்கம் முன்னே தங்கம் ஜொலிப்பதில்லை. அண்ணல் நபிகள் அருகில் இருந்தால் அத்தரும் மணப்பதில்லை. அத்தர் மணக்கதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அத்தர் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, அத்தருக்கு மனம் இருக்காது. அவ்வளவு பெரிய நறுமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனித மேனியிலே இருந்து வந்து கொண்டிருக்கும். அற்புதமான ஒரு அழகுக்கு சொந்தக்காரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மலருக்கு அழகுண்டு, நிலவுக்கு அழகுண்டு, விண்மீனுக்கும் அழகுண்டு. மலருக்கு அழகுண்டு, நிலவுக்கும் அழகுண்டு, விண்மீனுக்கும் அழகுண்டு. அழகுக்கு அழகுண்டா? அழகுக்கு அழகுண்டா? உண்டு. அவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழகுக்கு பெருமை சேர்ப்பவர்கள் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய மேனியினுடைய அற்புதத்தை இன்னும் நாம் காணலாம், நிறைய இருக்கிறது. ஒரு சிலவற்றை உங்களுக்கு மத்தியிலே கூறலாம் என்று விளைகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித மேனியிலே இருந்து வெளிப்படுகின்ற வியர்வை துளிகள் கஸ்தூரியை விடவும் அதிகம் நறுமணம் மிக்கதாக இருந்தது. ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனித உடலில் இருந்து வியர்வை துளிகள் முத்துக்களாக, அப்படிதான் அவங்க வேத்தாக்க முத்து முத்தா தான் துளிர்க்கும், முத்துக்கள் முத்துக்களாக துளித்திருக்கிறது. உடனே ஒரு பாட்டில் எடுத்தாங்க, அந்த வியர்வையெல்லாம் எடுத்து பாட்டில்ல சேர்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே முழிச்சாங்க. மாதா தஸ்னஈன் யா உம்மு சுலைம், உம்மு சுலைம் என்ன செய்றீங்க நீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதை நான் சேமிக்கிறேன். ஹுவ மின் அத்யபி தீபி, நறுமணங்களில் எல்லாம் அதிகம் நறுமணம் மிக்கதாக தங்களுடைய வேர்வை துளிகள் உண்டு, அதனால நான் சேர்க்கிறேன். சும்மா அல்ல, வெறுமனே நறுமணத்திற்காக மட்டுமல்ல, நர்ஜு பரக்கத்தஹு லிசுபியானினா, எங்கள் பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கு இதை நாங்க அத்தராக யூஸ் பண்றோம், அது மூலம் உங்களுடைய பரக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸப்தியா உம்மு சுலைம், உம்மு சுலைம் அவர்களே சரியாக சொன்னீர்கள், சரியாக செய்தீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவருடைய புனித மேனிலிருந்து வெளிப்படுகின்ற வியர்வை துளிகளும் கூட அதிகம் நறுமணமிக்கதாக இறைவன் அமைத்து வைத்தான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுடி இருக்கிறது அல்லவா, அது எவ்வளவு பெரிய மகத்துவங்கள், எவ்வளவு பெரிய நோய் நிவாரணங்கள் அதன் மூலம் கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துணைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஒரு வெள்ளி டப்பாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுடியை வச்சிருந்தாங்க. பாருங்க, சஹாபிகள் தான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுடிய எப்படி வேணா வச்சிருக்கலாம்ல, அதுக்கு ஒரு வெள்ளி டப்பாவில் வைக்கிறான்னு சொன்னா அந்த முடியினுடைய தரம் என்னங்கிறத புரிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் வெள்ளி டப்பாவில் வச்சிருந்தாங்க. யாருக்காவது நோய் என்று வந்தா வரக்கூடியவங்க தண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த வெள்ளி டப்பாவை எடுப்பார்கள், திறப்பார்கள், முடியை எடுப்பார்கள், அந்த தண்ணீரிலே கலந்து கொடுப்பார்கள். ஷிஃபாவும் கிடைத்தது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலோடு சேர்ந்த அந்த முடிக்கும் அத்தகைய தகுதி இருந்தது, சக்தி இருந்தது, ஆற்றல் இருந்தது. ஆகவேதான் இதை செய்தார்கள் அந்த சஹாபா பெருமக்கள். சஹாபிகள் தாங்க. இன்னைக்கு வஹாபிகள் இருக்கிறாங்க, அப்படியா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. அழகை பத்தி பேசணும் அல்லவா? அழகு என்பது அந்த பொருளில் இருக்கிறதா, பார்க்கும் கண்களில் இருக்கிறதா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நம்ம ஒரு பொருள் அழகா இருக்குங்கிறோம்னு வச்சுக்கிறோங்க, அந்த அழகு அந்த பொருளில் உள்ளதா, நம் கண்களில் உள்ளதா?
நம் கண்களில் தான் உள்ளது. பொருளின் அழகு அந்த பொருளில் இல்லை, பார்க்கும் கண்களில் இருக்கிறது. அதனால தானே ஒரு பொருள் வச்சுக்கிறங்களேன், ஒரு ஆள் சொல்லுவாரு நல்லா இருக்குதுல்ல அப்படிம்பாரு, இன்னொரு ஆள் போங்க நல்லா இல்லம்பாரு. அந்த பொருள் ஒண்ணுதானே, இவர் அழகுங்கிறாரு அவர் அழகு இல்லைங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பொருளின் அழகு பார்க்கும் கண்களில் தான் இருக்கிறது. அதனால தான் அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்த பார்வை வேறு, அன்றைக்கு அபூ ஜஹல் பார்த்த பார்வை வேறு. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றைக்கு சஹாபிகள் பார்த்த பார்வை வேறு, இன்றைக்கு வஹாபிகள் பார்க்கும் பார்வை வேறு. வித்தியாசம் இருக்கிறது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புரிஞ்சதுனால தான் அந்த முடியை எடுத்து வச்சுக்கிட்டு நோயாளிகளுக்கெல்லாம் ஷிஃபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சாங்களா? அங்கீகரிச்சாங்க. வெறுமனே சஹாபாங்க செஞ்ச அந்த வஹாபியெல்லாம் சஹாபியோட செயலாம் ஆதாரம் கிடையாதுன்னு சொல்லி போடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஹஜ்ஜின் போது மினாவிலே அவருடைய முடியை இறக்க வேண்டும், முடி இறக்குபவரை அழைக்கிறார்கள். வலது பாகத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்கறாங்க, அவர் இறக்குறாரு. அப்புறம் இடது பாகம் கொடுக்கறாங்க, அவர் இறக்குறாரு. இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலுங்க. நீங்க இனிமே சலூன் கடைக்கு போனா உங்களுக்கு முடி வெட்டாதான் சரி, உங்க குழந்தைகளுக்கு முடி வெட்டாதான் சரி, ஃபர்ஸ்ட் வலது பக்கமா எடுக்க சொல்லுங்க. ஏன்னா சலூன் கடைக்காரு அவர் பாட்டுக்கு இடது பக்கத்தில் கூட தொடங்குவாரு, நீங்களும் சும்மா இருக்க வேணாம், ஒரு சொன்னது விடுபட்டு போகும். வலது பக்கம் தோன்றா பிரச்சனை இல்லை, இடது பக்கமா இருந்தா அவர்கிட்ட சொல்லுங்க இங்க இருந்து ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லுங்க. அது ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் இந்த சுன்னத்தை நிறைவேற்றுகிறார்கள். வலது பக்கமா எடுத்த உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டாங்க, அங்க வாங்க நாங்க பிடிங்க முடியா அப்படின்னாங்க. அப்புறம் இடது பக்கத்தை காமிச்சாங்க, அவர் இறக்குனாரா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, அங்க வாங்க அப்படின்னு அந்த முடியை எடுத்து கொடுத்தாங்க. இப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுதான் நமக்கு தேவை. யக்ஸிம்ஹு பைனன் நாஸ். அபூ தல்ஹா அவர்களே, இந்த முடிகளை இங்கே குழுமி இருக்கிற சஹாபா பெருமக்களுக்கு பங்கீடு செய்து கொடுங்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த முடிக்கென்று தனி சிறப்பு இருந்ததால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கீடு செய்து கொடுங்கள் என்றார்கள். ஒண்ணுமே இல்ல, மத்தவங்க முடி மாதிரி தான் அதுவும் சொன்னா சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் கொடுங்க. இன்னைக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுடி பார்வைக்கு வைக்கப்படுகிறது தெரியும் தானே உங்களுக்கு? இந்தியாவில எல்லாம் உண்டு, இலங்கையிலும் இருக்கும் நினைக்கிறேன். அல்லாஹ் பல நாடுகள்ல அல்லாஹு தஆலா இதை வச்சிருக்கிறான். அந்த மண்ணுலகத்திற்கு அதான் பாதுகாப்பு, சாதாரண நினைக்காதீங்க. எல்லா பரவலாகவும் இருக்குது. ரபியுல் அவ்வளவு எடுத்து காமிப்பாங்க. சென்னையிலும் உண்டு, வடநாடுகளிலும் உண்டு, இன்னைக்கு இலங்கையிலும் கூட இருக்கலாம். அது எப்படி அது முடி அன்றைக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கொடுத்தாங்கல்ல முடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதாங்க இன்றைக்கும் உலகத்துல பாதுகாக்கப்பட்டுக்கிட்டே வருது. அதனுடைய அருமையை பற்றி இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கனவுக்கு விளக்கம் தருகிற மாமேதை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தின் மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு முடி எனக்கு கிடைத்தது. இந்த உலகம் கிடைத்தாலும் இந்த உலகத்திலே உள்ளவைகள் கிடைத்தாலும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லை, இந்த ஒரு முடி கிடைத்தது எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிறாங்க இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். காரணம், அவர்கள் புரிந்து கொண்டவர்கள், சுன்ன ஜமாத்தினரான நாமும் புரிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள்.